அண்ணன் உட்பட அனைத்து நாம் தமிழர் சொந்தங்களுக்கு சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாகவும் அருமை சகோதரன் குரலணியோன் தலைமையேற்றிருக்கிற தமிழ் தேசிய கிறிஸ்துவ இயக்கத்தின் சார்பாகவும் இந்த களத்திலே வந்து உங்களோடு நின்று முன்னாலே வந்த போதகர் ஒரு அமைப்புடைய கையிலே இருப்பதால் அவர் பயப்படலாம். ஆனால் எங்களுக்கு பயம் கிடையாது. நாங்கள் தைரியமாய் சொல்லுவோம், சீமான் என்ற ஒரு சக்தியை தவிர கிறிஸ்தவர்களுக்கு வேறு அடைக்கலம் வேறு எங்கும் இல்லை. கிறிஸ்தவர்களுடைய கடைசி புகழிடம் என்றால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வந்தே ஆக வேண்டும், நீங்கள் எங்கே இருந்தாலும் சொல்லி, அருமை சகோதரி இந்த விக்கிரவாண்டியிலே வெற்றி பெற வேண்டும் என்றால், நான் 2 நாட்கள் இந்த கள ஆய்வு செய்தேன். எல்லா ஊர்லேயும் போய் பார்த்தேன், மக்களோடு சந்தித்து பேசினேன். நான் ஒரு பேராயராக இல்லை, சாதாரண உடையிலே போய் பேசும்போது நான் எங்கேயாவது போய் நோட்டீஸ் கொடுத்து அவங்கக்கிட்ட பேச ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க, காசு ஏதாவது கொடுப்பீங்களாயா? இன்னைக்கு காசு கொடுக்குறேன்னு ஒரு கூட்டம் சொல்லிச்சே, அவங்கெல்லாம் எங்கே வந்திருக்காங்க? ஆமாம், அவங்கெல்லாம் வந்திருக்காங்க. வந்து ஊருக்கு முன்னால் ஒரு இடத்துல மேடை போட்டு உக்காந்து பேசி ஒவ்வொரு தெருவில் இருக்கிறவனுக்கு எவ்வளவு கொடுக்கறது, எப்படி கொடுக்கறது அப்படின்னு ஆலோசனை பண்ணி லிஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அமைச்சர்களுடைய ஹெட் ஆபீஸ் எங்க இருக்குன்னா விக்கிரவாண்டியில. ஏன்னா இந்த தொகுதி வாக்காளர்களை அவர்கள் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இங்கு நேர்மையான தேர்தல் அல்ல, இது விலை போல ஏலம் போய் கொண்டிருக்கிற ஒரு தேர்தலாய் நடக்கிறபடியினாலே நாம் தமிழர் கட்சியின் சார்பாகவும் சிறுபான்மை மக்கள் நல கட்சியின் சார்பாகவும் இந்த மாநில அரசை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எவனாவது இந்த தேர்தலிலே நீங்கள் பணத்தை கொட்டு நீங்கள் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா பேசுறாங்க. நான் கேட்டேன் அந்த சகோதரனை, நீ என்னப்பா வேலை செய்யறீங்கன்னு. ஐயா, எங்களுக்கு ஒரு சின்ன வேலை தான் கொடுத்துருக்காங்க, இந்த தெருவில் எத்தனை பேர் இருக்காங்க, ஒரு 3 பேரை செக் பண்ண வந்தேன் அப்படின்னு சொன்னார். என்ன இருக்குன்னா, இவங்கெல்லாம் வேற கட்சிக்காரங்க, திமுகவுக்கு காசு கொடுக்கறதுக்காக ஜிபே நம்பர் கொடுத்துட்டாங்க, இவங்க எல்லாம் சரியான ஆளா செக் பண்ண வந்தேன். அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு வாரத்துக்குள் எவனாவது இங்க ஜிபேல லட்சக்கணக்கில் பணத்தை அனுப்பிச்சானா அவனை எல்லாம் நீங்கள் கைது செய்ய வேண்டும். அது கண்டிப்பாக மக்களுக்கு விரோதமாக பணத்தை இன்னைக்கு நேரா கொண்டு போய் செலுத்த முடியல, அவனுக்கு கொடுக்க முடியல. நானும் ஒரு சகோதரன் நேற்று ஒரு ஈவினிங் ஒரு அம்மா வீட்டில் போய் ஒரு இது நாம் தமிழருக்கு ஓட்டு போடுங்கன்னா, நாம் தமிழரா நீங்க எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் வெளியூர்ல இருந்து மாறு வந்திருக்கோமா, இனத்தினா அவங்களுக்கு இனத்தின் விடுதலை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கு சாயந்தரம் எவனா காசு எடுத்துட்டு வரானோ அவனை தேடிக்கொண்டு இருக்கிறார்கள். அவ்வளவு இழிவாக இந்த நாட்டை இந்த திராவிட மாடல் ஆட்சி மாற்றிவிட்டது என்றால், இந்த அக்கிரமமான அநீதியான ஆட்சியை நீங்கள் அகற்றாவிட்டால் நாடு சுடுகாடாக மாறிவிடும். கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு ஸ்டாலின் தான், கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு திமுக. காவிகளை துரத்த வேண்டும் என்றால் பாவியா இருந்தா கூட பரவாயில்ல, திமுக ஓட்டு போடுன்னு சொல்லி எல்லா திருச்சபையிலும் சொன்ன பாதிரியார்களுக்கு சொல்லுகிறேன், கிறிஸ்துவர்களுக்கு எதிரியா இருக்கிறது யார் தெரியுமா? இன்று திமுக ஆட்சி தான். இன்று திருநெல்வேலியிலே பாப்பாரப்பட்டியிலே 10 வருடங்களுக்கு மேலா இருந்த திருச்சபை இடிக்கப்பட போகிறது. யார் ஆட்சியிலே? இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே. 2 நாட்களுக்கு முன்பாக கோயம்புத்தூர்ல ஒரு பாஸ்டர் மேல் பொய் வழக்கு போட்டு அவரை கைது செய்ய முயற்சிக்கிறான். எந்த ஆட்சியிலே? இந்த திமுக ஆட்சியிலே. கிறிஸ்தவனுக்கு சொல்கிறேன், எச்சரிக்கை. திமுக யாருக்கு தெரியுமா பாதுகாப்பா இருக்கும்? நீ 500 கோடி திருடணும். எங்க இன்னைக்கு திமுக சீட்டு கொடுத்து ஜெயிச்சாரு அருமை சகோதரி இனிகோ இருதுராஜ் மாதிரி, நீ ஆர்சி சபை சொத்து 500 கோடி திருடினா உனக்கு பாதுகாப்பா இருக்கும். இல்லை, பெர்னாண்டோ என்ற ஒரு மனிதன் மதுரையிலே 1000 கோடி சிஎஸ்ஐ சொத்தை திருடினான அவனுக்கு பாதுகாப்பு இருப்போம். ஏன்னா இவங்களுடைய லட்சியமே கிறிஸ்தவனுக்கு பாதுகாப்பு இல்ல, திருடர்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி. தமிழகத்தில் இருக்கிற அத்தனை திருடனும் போயிருக்கிற கடைசி இடம் திமுக. இந்த திமுக ஆட்சி அழிக்கணும். தமிழ்நாடு மிகவும் அமைதியான மாநிலம். என்ன பெரிய பொய், என்ன அமைதியான மாநிலம்? சென்னையின் தலைநகரிலே ஒரு பெரிய தலைவராக இருக்கிற ஒரு மனிதன் கொலை செய்யப்படுகிறான். வெட்கப்பட வேண்டாமா? என்ன பாதுகாப்பு இருக்கு? எந்த அரசியல் தலைவருக்கு இங்கு பாதுகாப்பு இருக்கு? எந்த தனி மனிதனுக்கு பாதுகாப்பு இருக்கு? நாடு மிகவும் கேவலமான சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் சிந்தித்து செயல்பட வேண்டும்.
இது சரியான நேரம். இன்னைக்கு அருமையான சகோதரியை பத்தி ஒரு காணொலியில் ஒருத்தர் பார்த்துட்டு என்னை கூப்பிட்டு கேட்கிறார், என்னங்க நீங்க நாம் தமிழர் கட்சியில் இருக்கிறீங்க, இப்படி பேசுறாங்க அந்த அம்மா. என்னப்பா பேசிட்டாரு? இப்படி வயசான ஆளுக்கெல்லாம் சீட்டு கொடுத்தா அடுத்து இன்னொரு இடைத்தேர்தல் வந்துடும் பேசுறாங்க. அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே. நான் காணொலி அனுப்புறாரு. அந்த ஆமா பேசியிருக்காங்க, அன்பு தங்கை பேசியிருக்கு, அப்படிதான் பேசியிருக்கு. நான் சொன்னேன், ஏப்பா இதை போய் எங்கிட்ட கேட்கிற? அந்த மாதிரி டாக்டர், அவங்களுக்கு தெரியும் வயசானவர் சாவுறான்னா டாக்டருக்கு தானே தெரியும். பாஸ்டர்கிட்ட போய் கேட்கிறிய, சரியா சொல்லி இருக்கிறாள், இன்னொரு இடைத்தேர்தல் வருவதற்கு இதுதான் காரணம். அப்போ இன்னைக்கு மக்கள் நீங்கள் சரியாக யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். நீங்க இப்படி அநீதியாய் நடக்கிற இந்த அக்கிரம ஆட்சிக்கு நீங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுப்பீர்கள் என்றால் நல்ல ஒரு ஆட்சிக்கு வர முடியாது. என் வேத வசனம் சொல்லுகிறது, யோவான் 8:48, நான் சத்தியத்தை சொல்ல வந்தேன், நீங்கள் என்னை ஏற்கவில்லை. சீமான் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறார், தமிழகம் ஏற்கவில்லை. இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே எதற்காக போராடினாரோ அந்த போராட்டத்தை சீமான் சத்தியமாக, நேர்மையாக, நீதியாய் நின்று போராடி கொண்டிருக்கிறார் என்பதை அது சீக்கிரத்திலே தமிழகம் தெரியும். அதற்கு அத்தாட்சியாக எனது அன்பு சகோதரி அபிநயா அவர்களுக்கு நீங்கள் இந்த மைக் சின்னத்திலே வாக்களிப்பீர்கள் என்றால் அவர் போய் அந்த சட்டமன்றத்திலே இருந்து இந்த திராவிட மாடல் ஆட்சியின் முகத்திரையை கிழிப்பால் என்று சொல்லி இந்த நேரம் கொடுத்ததற்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நாம் தமிழர்.